ஹாய், தேர்ஸ்டே மார்னிங் என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடியும் எக் ஃப்ரை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸு எக் எல்லாம் வேக போட்டுட்டு துவரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், துவரம் பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டே வெந்துடும்னு சொல்லிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், வத்தப்பொடி, மல்லித்தூள் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சாச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வத்தல், நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையோட மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலாம் ஆட் பண்ணி பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அரைக்கும்போது கொஞ்சம் மல்லியிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் க்ரீன் கலரில் வரும். நம்ம கருவேப்பிலை, மல்லியிலலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால கடைசியாக எக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் சட்னியோட இன்றைக்கான டேயும் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.